சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பு சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம், இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் ஆளுநர் சோமசுந்தர ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிவாயம். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, இன்றைய இந்த இனிய மாலை போதிலே சிவ அன்பே சிவம் குழுவின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு சிந்தனை விருந்தாக பிரம்மஞானம் என்ற பொருளிலே சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே மிகவும் ஆன்மீகமான ஒரு துறைச்சொல்லாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நாம் மிக இயல்பாக இறை உணர்வை சிந்தித்து உணரத்தக்க பெருமைக்குரிய தலைப்பு தான். பிரம்மம் என்று சொன்னால் இறைநிலை என்று பொருளாகும். பொதுவாக நாம் கடவுள் என்ற வார்த்தை கடந்து உள்ளே காணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பொருளிலே வழங்கப்பட்ட வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேட எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, இவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே என்று பாடியது போல. ஆனால் கடவுளருக்கு வடிவங்களும் நாம் பின்பற்றுவதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவின் வளம், விஞ்ஞான சிறப்பு இவையெல்லாம் மலராத காலகட்டங்களிலே சில உள்ளார்ந்த தத்துவங்களை எல்லாம் விளக்குவதற்காக பல்வேறு வடிவங்களாக பெயர்களிலே குறிப்பிட்டு பேசினார்கள். சிவன், விஷ்ணு, சக்தி, துர்கை, அம்பிகை, சுப்பிரமணியர், விநாயகர் என்றெல்லாம் பலவாக உருவங்களை வைத்து கற்பிதம் செய்து கொடுத்ததெல்லாம் அவர்கள் உள்ளார்ந்த உள்ளுணர்விலே, தவத்திலே, தியானத்திலே இறைநிலையோடு இணைந்து நிற்க பழகி அதில் வெற்றி கண்ட காலத்திலே ஆன்மீக பெரியோர்கள், சான்றோர்கள் அதனை உணர்த்துவதற்காக நமக்கு முன்வந்த போது கல்வி அறிவின் தரம் சற்று ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக யோசனை பண்ணி பாருங்கள், மிக குறைவு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோ மற்ற மலர்ச்சிகளோ இல்லாத ஒரு காலம். அப்ப அவங்க உணர்ந்த பேருண்மைகளை எல்லாம் எவ்வாறு வெளியிலே சொல்லுவது என்பதில் மிகவும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர் என்று சொல்லலாம். அந்த பேருண்மைகளை பொதுவான வார்த்தையாக புரிந்து கொள்வதற்காக நாம் சொல்லுவோமே என்று சொன்னால் அதுதான் பொதுவான வார்த்தை பிரம்மம் என்று சொல்லக்கூடியது. பிரம்மம் என்ற வார்த்தையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணங்களற்றது என்பதுதான் மிக முக்கியம். குணங்களற்றது, குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பது. ஏன் இவ்வாறு புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், மனிதன், அதற்கு முன்னாலே விலங்குகளுக்கு என்ற தன்மைகள் இருக்கிறதா இல்லையா? ஆமா. மனிதனுக்கு என்று பகுத்தறிவோடு கூடிய வெளிப்பாடு இருந்தாலும் கூட மனிதனிடத்திலும் முன்பதிவுகள் எல்லாம் வந்து இருந்து அவனை நடத்தி கொண்டிருக்க. அதனால தான் சொல்லுவாங்க ஒரு இடத்துல, மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்வார். அப்ப விளக்கம் எது என்பதுதான் இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது. பிரம்மத்தை விளக்க முற்பட்டு வருகின்றீர்களே, அந்த பிரம்மம் என்பது எத்தகையது என்று சொல்ல முற்படுவதற்கு முன்னதாக ஒரு செய்தியை சொல்லலாம் என்று சொன்னா, பிரம்மம் என்று சொல்லக்கூடிய இறை நிலை, அலைகளற்ற நிலை, அலை இல்லாத நிலை பேரு தான் பிரம்மம் என்று சொல்லுவோம். அந்த இறை நிலை என்று சொல்லக்கூடியது எங்கு இல்லை என்பதுதான் முதல் கேள்வி போட்டு பார்க்கணும். எங்கு இல்லைன்னு கேட்டால் எங்கும் நிறைந்துள்ளது, எல்லாம் வல்லது என்ற சிறப்பு. அப்ப
நாம் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே என்று பாடியது போல தாய்மானாருடைய கவிகளாக இருக்கட்டும், அல்லது இன்னும் பல தத்துவ விளக்கங்களிலே அதை உதாரணமாக சொல்லலாம் என்று சொன்னால், பிரம்மம் என்பதை அறிய முற்படுகிற போது அது தனியாக அடையப்பட வேண்டிய ஒன்றாக இல்லை, இறைநிலை என்பதுதான். இறைநிலையே அனைத்துமாக வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு பேருண்மை. அப்ப கல்லினுள் சிற்பம் போல் என்று சொல்கின்றார்கள். கல் இருக்கு, அந்த பாறைய ஒரு குறிப்பிட்ட சிற்பம் வடிக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு யானையின் சிற்பமோ அல்லது பாவையின் சிற்பமோ வடிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த வடிவம் சிற்பியினுடைய மனதிலே அமைந்து விடுகிறது. அப்ப அதை அமைத்து கொண்டு தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் நீக்கி கொண்டே வரும்போது அங்கே சிற்பம் வெளிப்படுகிறது. அப்ப அந்த பாறைக்குள்ள அந்த யானையினுடைய சிற்பம் இருந்தது என்பதுதான். அப்ப தேவையில்லாத பகுதியை விளக்கினால் எப்படி அங்கே யானை என்ற வடிவம் தென்படுகிறதோ, அதுபோல பிரம்மம் என்பது எங்கும் உள்ள ஒரு வஸ்துவாக இருக்கிறது. குணங்களும் மற்ற மலங்களும் இறைநிலையை மறைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்ப பிரம்மத்தை காண வேண்டும் என்று நாம முற்படும் போது இங்கே அதுவே தான் எழுச்சி பெற்று இந்த கேள்வியை கேட்டு தேடுதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அதுதான் அறிவின் மேன்மை என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொன்னது போல இறைநிலை மலர்ந்தது. விலங்குகளுக்கு சிந்தனையை கொடுக்கல, மனிதர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையை கொடுத்தது. கொடுத்த காரணத்துல மனிதன் என்ன பண்றான்னா, நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்ன, இதையெல்லாம் படைத்தது கடவுளா, படைப்பா, பரிணாமமா என்ற கேள்வியெல்லாம் உள்ளடக்கி பார்க்கிற போது இறைநிலை தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று விளக்கப்படுகிறது. இறைவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த இல்லாத இடமே இல்லை என்று சொன்ன ஒரு பேருண்மையை சொல்லுகின்ற வார்த்தை தான் பிரம்மஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஞானம் என்ற அறிவு விளக்கம், அனைத்தும் பிரம்மம் என்ற அறிவு விளக்கம். அதை தேடி முற்படுகிற போது வேறாக தேடுகிறோம். இறைநிலை எங்க இருக்கிறது, கடவுள் எப்படி இருக்கிறான் என்று தேடுகிறோம். ஆனால் இது தேடி அடையக்கூடிய ஒரு பொருளாக இல்லை. அந்த நிலை பேராகிய இறைநிலையே அனைத்துமாக மலர்ந்தது. அப்ப நாம பார்க்கிற எல்லா பொருள்களும் அணுக்களும் எப்படி இருக்கு அப்படின்னு, அணு என்று சொல்லுகிற போது அதனுள்ளே மையக்கரு சுழன்று கொண்டு இருக்கிறது, எலக்ட்ரான் புரோட்டான் சுத்திக்கிட்டு இருக்குது இல்லையா, அதை நாம் அறிவோம். அப்ப அந்த மையக்கருவாகிய அணுவனுடைய மையத்துல இருக்கக்கூடிய மையக்கருவும் கூட என்னன்னு கேட்டா ஒரு சுழலும் பகுதி தான் என்று அறிகிறார்கள் விஞ்ஞானத்தில். அப்ப அணு விஞ்ஞானம் என்று எடுத்துக்கொண்டா அணுவின் மையத்திலே இருக்கக்கூடிய கரு என்று சொல்லக்கூடிய அந்த சுழலும் பகுதி, அதுதான் மையக்கரு, நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மையக்கருவில் என்ன இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் சுழல், அந்த சுழற்சியினுடைய மையத்தினுடைய மைய புள்ளிக்கு வர 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 அங்கே சுற்றுவட்டம் குறைய குறைய அதனுடைய மைய புள்ளி, வேர் தேர் இஸ் தி பாயிண்ட் தேர் இஸ் நோ மோஷன் அட் ஆல், அசைவற்ற நிலைப்புள்ளியை உள்ளடக்கிய சுழற்சி. எந்த சுழற்சியும் பாருங்க நீங்க, சுத்தி சுத்தி மையத்துல என்ன ஆகும், அடர்த்தி அதிகமாகும், அழுத்தம் அதிகமாகும். இந்த மைய புள்ளிங்கிறது சுத்துறதுக்கு இடம் இல்லாம ஒரு சென்டர் ஆக்சில் வருமா இல்லையா, எந்த சுழற்சினாலும் ஆக்சில் இல்லாம சுத்த முடியுமா? அப்ப அந்த சென்டர் ஆக்சில் எதுன்னு கேட்டா அதுதான் நிலைப்பகுதி என்று சொல்றோம். அப்ப நிலைப்பகுதியாகிய பிரம்மத்தை உள்ளடக்கிய சுழற்சியை அணு விஞ்ஞானத்துல விஞ்ஞானிகள் கண்டதை மெய்ஞானிகள் கண்டபோது, இப்ப நாம் பார்க்கின்ற எல்லா பொருள்களுமே, உதாரணமாக உலகம் என்று எடுத்துக்கொள்ளுவோம்,
மண், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களினுடைய தொகுப்பு தானே. அதனை அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். அணுக்களினுடைய திரட்சி தான் நாம பார்க்கக்கூடிய மண், நீர், நெருப்பு, காற்று, விண், ஆகாசம் என்று சொல்லுவோம். ஆனால் ஒன்று கவனித்து பாருங்கள், இது ஒரு முழுக்க முழுக்க விஞ்ஞானம் கலந்த விளக்கம்தான். அதில் ஒன்றும் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் விஞ்ஞானம் இன்றைக்கு வந்தது. அணு விஞ்ஞானமெல்லாம் அட்டாமிக் பவர், அட்டாமிக் எனர்ஜி இதெல்லாம் பேசுறதெல்லாம் எப்போ வந்திருக்குன்னா இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இந்த பேருண்மைகளை எல்லாம் அன்றைக்கே முன்னோர்கள், நம்முடைய சுத்த பெருமக்களோ ஆன்மீக பெரியோர்களும் சான்றோர்களும் ஞானியோர்களும் இதையெல்லாம் தன்னுடைய உள்ளுணர்வினாலே உணர்ந்தார்கள். இந்த உள்ளுணர்வு என்பது எந்த ஒன்றை அறிய வேண்டும் என்று யூகிக்கிறார்களோ அந்த ஒரு பெரும்பொருளாகிய இறைநிலை, அந்த பிரம்மத்தை பற்றி உணர்வதற்காக அவர்கள் கடந்து அமைதி நிலையிலே சென்று நிற்கிற போது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்ற உண்மையெல்லாம் அவர்களுக்கு தாமே விளக்கமானது. பாருங்க, அப்ப ஒவ்வொரு இந்த பிரபஞ்சம் மட்டுமல்ல, இந்த உலக தோற்றம் மட்டுமல்ல, இந்த உயிரின தோற்றம் மட்டுமல்ல, இது எல்லாமே எவ்வாறு வந்தது என்று பார்க்கிற போது உலகம் படைக்கப்படவில்லை, பரிணாமத்தில் வந்தது என்பதும் அந்த மையமாகிய நிலைப்புள்ளியை உள்ளடக்கிய சுழற்சியே பரமாணு என்று சொல்லப்பட்டதும் பேருண்மை. அதனால்தான் பரம அணு முதலாய் பார்விண் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னிலாடும் தரம் அறிவே எனும் தத்துவம் விளங்கிட்டேன் என்று பாடுகின்றார்கள். ஆகையினால் அன்பர்களே, இந்த உலகம் பரிணாமத்தில் வந்தது என்ற ஒரு பேருண்மையை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் முதல்ல பார்த்தோம், கல்லுக்குள் சிற்பம் போல் பிரம்மம் எங்கும் நிறைந்திருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கிறது என்று சொன்னா, அந்த பிரம்மம் குணங்களற்றது, நிர்விகற்பம், நிர்மலம், மோனம், தத்துவஸ்து என்று சொல்லக்கூடிய. அப்ப குணங்களற்ற, இன்னும் சொல்ல போனா அசைவற்ற, அலையற்ற நிலை என்று சொல்லலாம் பிரம்மம் என்று சொல்லலாம். இப்ப எப்படி கடல் பரப்பு இருக்கு, அதனுடைய கரையில தான் அலை வந்துகிட்டே இருக்கு, மோதிக்கிட்டே இருக்கு, நிகழ்ந்து கொண்டே இருக்கு, சலனம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா கடலுடைய நடுப்பகுதிக்கு போங்க, அங்க அலையே இல்லாம நிலையாக இருக்கிறது. அப்ப இந்த அலை எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தா கடல்ல இருந்து தான் வருது. மீண்டும் அந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது. இது தோற்றமும் மறைவுமாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய நிலையும். ஏனென்று சொன்னா, நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் அலை இயக்கம் என்பதுதான். இப்ப சுழற்சி என்று ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த சுழற்சி என்ற ஒன்றில வெளிப்படக்கூடிய சுழலும் தன்மையினாலே அது தள்ளல் அலையாக வரும் இல்லையா. சுழன்று சுழன்று விரிவலை தள்ளும். இப்ப எப்படி கடல்ல நிலைதான் மையத்துல இருக்கு, கரையில அலை மோதுதோ, அதுபோல இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா பொருள்களும் அணு விஞ்ஞானமும் மையத்தில நிலைப்பகுதி சுழற்சி என்றும், கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பிற கோள்களை சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டமைப்பாகவும், இதே கோள்களுக்கு இடையிலும் கூட அங்கே சுத்தவெளியே பிரம்மம் என்று இருப்பதாகவும் அறிந்திருக்கின்றார்கள். அப்ப இறைநிலை பிரம்மம் என்றால் என்ன விளக்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, சுத்தவெளி என்ற பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சுத்தவெளின்னா என்ன? ஒன்றும் இல்லை என்பது, வேற ஒன்றும் இல்லை. அதனால்தான் திருமூலர் ஒரு கவியிலே சொல்லுகிற போது அழகாக சொல்லும், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பாருங்க, இப்ப ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட யானையினுடைய சிலை இருக்கிறது. இப்ப இதை பார்க்கிற ஒரு சிறுவன் என்ன சொல்லுவான்னா,
யானை அழகா இருக்கு, நிக்குது, நல்ல சிறப்பான ஒரு யானையினுடைய வடிவம் தெரிகிறது என்று சொல்லுவோம். ஆனா அதே நேரத்துல ஒரு சிற்பி அல்லது ஸ்தபதி அந்த மர யானையை பார்க்கிற போது இது என்ன மரத்தில் செய்யப்பட்டது, இவ்வளவு நேர்த்தியா கடைஞ்சு எடுத்திருக்காங்களே, வண்ணம் சிறப்பாக இருக்கிறது, வடிவமைப்பு சிறப்பாக இருக்கிறது என்று பார்ப்போம். அப்ப இங்கே அந்த மரத்தை பார்க்கிற கண்ணோட்டம் வருகிற போது அங்க யானை இந்த ஸ்தபதிக்கு சிற்பிக்கு தெரிவதில்லை. அதே குழந்தையானது அதை யானையா மட்டும் பார்க்கும்போது அது மரத்தினால் செய்யப்பட்டது என்பது உணரப்படுவதில்லை. இப்ப இந்த வித்தியாசம்தான் திருமந்திரம் சொல்லுகின்ற பேருண்மை. இன்றைய முக்கியமான தலைப்பின் அடிப்படையும் கூட அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அதை தான் பாடினாங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரம் என்றால் பரம்பொருள். பரம்பொருள் என்பதுதான் இங்கே பிரம்மம் என்று சொல்றோம். அதுதான் குணங்களற்றது என்பது முக்கியம். அதுக்கு எந்த வர்ணமும் கிடையாது, எந்த பதிவும் கிடையாது. அது வெளி என்பது. இப்ப இதை தான் மறைபொருள் சொல்லாக சொன்னார்கள், சிவம் என்று சொன்னார்கள். அப்ப சிவம் என்றால் என்னன்னு கேட்டா வெட்ட வெளி தான் குறிக்கும். அதனால்தான் சிவபுராணத்துல கூட நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பொதுவெளியிலெல்லாம் என்ன போடுறாங்கன்னு சொன்னா, இந்த உலக தோற்றம், பிரபஞ்ச தோற்றத்தை மறைபொருளாக சொன்னதுதான் காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் தி நடராஜர் அப்படிங்கிறத இன்றைக்கு எவ்வளவு தூரம் அது ஒத்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்பேஸ் ஆராய்ச்சி மையத்தின் முன்பகுதியில நடனமாடக்கூடிய நடராஜனுடைய சிலையை அமைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னா, அப்ப சிவனாகிய சிவபெருமான் என்பது வெளி என்றும், அந்த வெளி என்பது தன்னுள்ளே இயக்கம் பெற்ற போது பரமாணு என்றும், பரமாணு பல கூடிய இது அது தான் முதல் ஆகாசம் என்று சொல்றோம் இல்லையா, பூதம், முதல் பூதம். இப்ப ஆகாசம்னா நீங்க அறிந்திருப்பீர்கள், ஈத்தர் என்று கூட சொல்லுவாங்க. ஈத்தர் அது ஆங்கிலத்தில் விண், முகில், அந்த விண் திரட்சி என்று சொல்றோம் இல்லையா, அதை ஈத்தர். அதை பற்றி சொல்லும்போது பிரபஞ்ச தோற்ற முகிர் படலாகிருதம் என்று கிரேக்க நாட்டு வானசாஸ்திர நிபுணர் லாபிலஸ் என்பவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இப்ப அந்த முதல் விண் சுழன்றது, எழுந்தது, கொத்து இயக்கம் வந்த போது அந்த முதல் பஞ்சபூத தோற்றமாகி ஆகாசம் என்பது வந்தது பாருங்க. அப்ப அந்த ஆகாசம் அளவுக்கு தியானத்துல நுணுகி நிற்க தெரிஞ்ச பெரியவங்க, சித்தர்கள், மகான்கள், அவர்கள் தாங்கள் கண்ட பேருண்மைகளை எல்லாம் தான் சிவபெருமானுடைய காஸ்மிக் டான்ஸ், ஊழி பெருநடனம் இல்லையா, இந்த காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்று அந்த வடிவத்தை அவர்கள் கண்டார்கள். அப்ப நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் வச்சு அந்த ஒரு அமைப்பு தெரிகிறது என்பதை புரிந்தார்கள். அப்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் கூட. அதனால்தான் அந்த வான ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் முன்பகுதியில நடராஜர் சிலையை ஒரு 10 அடி 20 அடி உயரத்துல அமைத்திருக்கிறார்கள் என்ற பேருண்மையை எண்ணி பார்க்கிற போது, நம்முடைய முன்னோர்களும் பெரியோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஞானியர்களும் எவ்வளவு தூரம் இந்த அகக்காட்சியாக உணர்ந்தார்கள் என்பதுதான் அங்கே உள்ள தனிச்சிறப்பு. ஆகையினால் நண்பர்களே, இப்ப சிவம் என்பது இங்கே நிலை என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னா, சக்தி என்பது அலை என்று புரிந்து கொள்ளும். இந்த ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். சிவம் என்பது வெளி என்று எடுத்துக்கொண்டா, சக்தி என்பது பரமாணு என்று புரிந்து கொள்ளும். புரிகிறதா? இப்ப அலை நிலையில நாம உணர முடியும். நல்ல கவனிங்க. இது விஞ்ஞானம் கம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஆத்ம ஞானம். பிரம்மத்தை உணர வேண்டும் என்றால்
இப்போ ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பார்ட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. அந்த இனிப்பை நாம் சாப்பிடும்போது என்ன நடக்குது பாருங்க. நம்ம நாக்கில் அந்த இனிப்பை ஒரு பீஸ் எடுத்து வச்ச உடனே உமிழ்நீர் சுரந்து அது டைஜஷன் பண்ணுறதுக்குரிய அங்கே இன்சுலின் வேலைகள்லாம் பார்த்து அதை பல்லு நாக்கெல்லாம் துளாவி அதை துய்ப்புக்கு முற்படுகிற போது நம்முடைய ஜீவகாந்த சக்தி எழுச்சி பெற்று அதனோடு முட்டி மோதி அதை உணர்ந்தது பாருங்கள். அப்போ அந்த உணர் நிலையிலே அதனை அலை என்று சொல்கிறோம். புரிகிறதா? அப்போ ஒரு காட்சியாக இருக்கட்டும், அல்லது ருசியாக இருக்கட்டும், அல்லது வாசனையாக இருக்கட்டும், அல்லது ஒலியாக இருக்கட்டும், அல்லது உணரும் நிலை அழுத்தமாக இருக்கட்டும். அப்போ அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் மற்றும் மனம் என்ற 6வது காரணியும் சேர்ந்தது தான் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருண அச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று சொன்ன ஒரு அழகான நிலை. அது அருணகிரிநாதர் அதை புரியாமல் தான் கேட்குறாரு. ஆறுமுகமான பொருள் என்னப்பா அப்படின்னு. அது என்னன்னு வேற ஒன்றும் இல்லை, பஞ்சபூத தன்மாற்றங்களைத்தான் நாம் அறிவோம். ஏன்னா இந்த நம்முள்ளே இருக்கக்கூடிய நிலையாகிய சிவம் அசைந்தெழுந்து காந்த தன்மாற்றமாக ஐம்புலன்கள் மூலமாக வெளியேறுகிற போது அங்க எதிரே உள்ள பொருளை பார்க்கிறது. கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளியானது அங்கே பொருள் மீது பட்டு அந்த ஒளி இங்கே மீண்டும் திரும்ப கண்ணில் படும்போது அப்போ தெரியுது. ஒரே இருட்டாக இருக்கிற ரூமில் அங்கே இருக்கிற பொருள் தெரியுமா? தெரியாது. அப்போ வெளிச்சம் பொருளில் பட்டு கண்ணுக்கு படும்போது உணர முடியுதுன்னு சொன்னால் கூட நாம் இப்போ கண் திறந்து தான் இருக்குது, ஆனால் நினைவெல்லாம் எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ தப்பில் ஒரு ஆள் வந்தார், நம்ம கவனிக்கவே இல்லை, ஆள் வந்ததே தெரியல. அப்போ கூட கேட்போம், ஏப்பா என்ன பிரம்மமேன்னு உட்காந்துருக்கியே அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இது தாங்க உணரப்படாத நிலையில அசைவற்று இருக்கிற நிலையை தான் பிரம்மமேன்னு உட்கார்ந்துருக்கிறது, பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறதுன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த இடம் இதுதான். அப்ப அந்த இனிப்பு கொடுத்த போது எழுச்சி பெற்ற இயக்கம். அப்போ அந்த இனிப்புல எவ்வளவு சர்க்கரையை உணர வேண்டியிருக்கோ அந்த 10 யூனிட் சர்க்கரை அளவுக்கு இந்த ஜீவகாந்தம் எழுச்சி பெற்று நம்மளுடைய நாக்கின் மூலமாக முட்டி மோதி அதை உணர்ந்து புரிந்த இடம் ஒன்று. சரியா? ரைட்டு. ஆனால் அடுத்தது ஒரு காஃபி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இப்போ காஃபியில் எவ்வளோ சர்க்கரை போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஸ்பூன் தானே, 1 யூனிட் சர்க்கரை போட்டிருக்கு. இப்போ காஃபியில் இருக்க 1 யூனிட் சர்க்கரையை உணரப்பட முடியுமா நாக்குன்னா? இங்கே 10 யூனிட் எழுச்சி பெற்றதுனால கொஞ்சம் அந்த எழுச்சி பெற்ற காந்தக்கள இயக்கம் அலை குறைய வேண்டியிருக்கு. இதுதாங்க கடவுளை உணரணும்னா நாம அலையாகவே இருந்து பார்த்தல், கேட்டல், ரசித்தல், நுகர்தல் என்று ஐம்புலன்கள் மூலமாக மிகையாக செலவாகிற வரைக்கும் அப்போ அது என்ன ஆகிறது இல்லை, இங்கே உணரப்படுவதில்லை, பெர்செப்ஷன் ஆகிறது இல்லை. புரியுதுங்களா? அப்போ இந்த தன்மை இல்லாமல் கொஞ்சம் அலையெல்லாம் குறைஞ்சு 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 கீழே வரணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்டுன்னா என்னன்னு கேட்டால் we have to stand under that. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதை விட நுணுகிய நிலைக்கு போய் நாம் நிற்கணும். அப்போ தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டுன்னா எதை புரிஞ்சுக்கணுமோ அதை விட நுணுகிய நிலைமைக்கு நாம் போனால் தான் அதை புரிந்து கொள்ளணும். உதாரணமாக ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். இப்போ ஆசிரியர் எந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் மைண்டில் இருந்து பாடம் நடத்துகிறாரோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை நுணுகி நீங்கள் அதை விட அமைதி நிலைக்கு போனால் தானே அதை கவனிக்க முடியும். நீங்கள் வேறு ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கீங்க, பதட்டத்தில் இருக்கீங்கன்னா ஆசிரியர் பாடம் நடப்பது புரியாது. ஆமாம், என்னமோ சொல்லிகிட்டு இருந்தார், என்ன நடத்தினாரும் தெரியலங்கிறதான் தெரியும். அப்போ நாம் அதனினும் கீழாக சுருங்கி நிற்கிற போது மட்டும் நாம் அதை உணர்கிறோம் என்பதுதான்
அண்டர்ஸ்டாண்ட் என்ற வார்த்தையை நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது பாருங்க. சரிகிறதா? ஆகையினால அப்ப இதை தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மண் என்பது அசைவற்ற பொருள் இல்லையா? அதை மண் என்ற ஒரு களிமண்ணாக வைத்து ஒரு சக்கரத்தை வச்சு சுத்தி விட்டுட்டு அந்த சுழற்சியினுடைய வேகத்தை வச்சு தான் அந்த மையத்தில் இருக்க மண்ணு களிமண் என்ன ஆகுது, ஒரு குயவன் கைவண்ணத்தில் அது ஒரு பாண்டமாக மலர்ச்சி பெற்று அந்த பானை அழகா உருவாகிறது என்பதை நாம் அறிவோம். அதே போல இந்த உலக தோற்றம் எல்லாமே அந்த நுண்மின்னனுடைய சுழற்சியினுடைய பண்பின் காரணமாகத்தான் வருது. அப்ப சுழற்சி இல்லையேல், அதாவது சக்தி இல்லை என்று சொன்னால் சிவம் என்பதும் இல்லை. ஆனால் சக்தி எதற்குள் அடக்கம் என்றால் சிவத்துக்குள் அடக்கம். ஏன்னா சிவம் என்பது நிலை, சக்தி என்பது அலை என்பது இப்ப நான் விளக்கினேன் ஏற்கனவே இல்லையா? அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதனாலதான் வழிநடுக நம் சக்தி பூரணம்தான் அப்படின்னு பாரதியார் பாடுறார் பாருங்க. வழிநடுக நம் சக்தி பூரணம்தான். சக்தி என்பது எங்கிருந்து வருதுன்னா பூரணத்திலிருந்து வருகிறது என்பதை பாரதியும் புரிஞ்சு பேசியிருக்கார், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அதையே இன்னொரு வகையில சொல்லலாம் என்று சொன்னா, இந்த காண்கிறோம் இல்லையா, நான் பார்க்கிறேன், கடவுளை தேடுறேன் பார்க்கிறேன்ற இந்த தோற்றம் எழுச்சி, இந்த காண்பவனை கழித்து விட்டால் அங்க எது இருக்கோ அதுதான் பிரம்மம்ன்றதாங்க பிரம்மஞானம், வேற ஒன்றும் இல்லை. கடவுளை பார்க்க வேண்டும் என்ற எழுச்சி இங்க ஆறாவது அறிவு இருக்கிறதுனால உயிருக்கு தோன்றுகிறது. எது இதற்கு மூலம், யாரோ இதற்கு அதிகாரி, தெரிகிறதா? அப்ப பாரில் வானில் மின்மினி போல் கண்ணில் படுபவை அவை என்ன, பேரிடி மின்னல் எவராலே, பெருமழை பெய்வது யாராலே, யாரோ இதற்கு அதிகாரின்னு ஒரு பாட்டு ஒண்ணு படிச்சிருப்போம் நாம பள்ளிக்கூடத்துல. அப்ப இந்த உலக தோற்றம் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி நமக்கு தோன்றி இருக்கிறதா இல்லையான்னு கேட்டா தோன்றும். ஆனா இதே கேள்விக்கு நம்முடைய முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்தார்கள், உணர்ந்ததை கடவுள் தத்துவங்களாக கொடுத்தார்கள்ன்றதுதான் நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நாம் காணுகின்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவம், விஷ்ணு, சக்தி, ருத்ரன், இல்ல சுப்பிரமணியர், விநாயகர் போன்ற எல்லா கடவுளர் வடிவங்களுமே அவங்க உருவகம் பண்ணி கொடுத்து தத்துவத்தை உள்ளடக்கியது. அப்ப அசைவற்ற நிலையை சிவம் என்று சொன்னார்கள், அசைந்ததை சக்தி என்று சொன்னார்கள், சுழற்சியை கையில வச்சு சங்கு ஒரு கையிலையும் சக்கரம் ஒரு கையிலையும் வச்சதை விஷ்ணுன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த பரமாணு திரட்சி பஞ்சபூதங்களாக வந்தது பாருங்க. ஆகாசம் முதல் விண், இரண்டாவது தோற்றம் காற்று. காற்றில தான் இருவேறு காற்று மூலகங்கள் சுழன்று உராய்கிற போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இடையில வெப்பம் வரும். இப்போ பாருங்க, காற்றுல ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹீலியம் இதெல்லாம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த நுண்ணணுக்கள் எல்லாம் நெருங்கி உராய்ந்தா என்ன வரும்? வெப்பம் வருமா இல்லையா? அப்ப ஹைட்ரஜன் 2 பங்கும், ஆக்சிஜன் ஒரு பங்கும் குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒன்று சேர்ந்தா என்ன வரும்? H2O வரும். H2Oன்னா என்ன? தண்ணீர். அப்ப உராய்கிற போது வெப்பம் வருது, மூன்றாவது பூதம் வந்தது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இது அப்படியே தன்மாற்றமாகி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 1:2 என்ற விகிதத்துல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில சேர்ந்தா நீர் வருங்கிறத விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட உண்மை, லேபில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் கொஞ்சம் லேபில் அப்படி தண்ணி உருவாக்கணும்னா கொஞ்சம் செலவாகும், அது ரொம்ப இட் இஸ் காஸ்ட்லின்னு யாரும் செய்யறது. இப்போ தண்ணி கஷ்டத்துக்கு அப்போ லேபிலே உருவாக்க முடியும். இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்கிறோம், என்ன ஆகுது? அது நல்லா கொதிக்க கொதிக்க 100 டிகிரி மேலே போகும்போது அது ஆவியாக மாறி காற்றாக மாறிடுதா இல்லையா? தண்ணி எல்லாம் ஆவியாக போயிடுது, தண்ணி இல்லாமலே போயிடுது. அப்ப அது காற்றாகவும் மாறுகிறது, காற்று குறிப்பிட்ட வெப்பநிலையில் நீராகவும் மாறுகிறது. இப்ப இதைத்தான் 4வது பூதம் என்று சொன்னார்கள். அப்ப அதுவே நீரே கெட்டிப்படுகிற போது பனிக்கட்டி உருவாகிறது என்பதை அறிவோம் இல்லையா? அது போலதான் மண் என்ற 5வது பூதம் வந்தது என்பது, வேற ஒன்று. அப்ப இதுல உயிரின்ற பண்பு ஒன்று வந்த போது
உணர்தல் இவையிடை இயக்கமாகி என்று வேதாதிரி மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார். பிறப்பு இறப்பு இவையிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று பாடுகின்றார்கள். பாருங்கள், ஆகையினாலே அந்த பாழ் என்பதை இருப்பு என்றும் மெய்ப்பொருள் என்றும் கண்டு உணர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆய்வு. சரியா? அதே போல வாழ் என்று சொன்னா இயக்கத்தை குறிக்கும். வாழ்நிலை அது பாழ்நிலை. அதனால்தான் சித்தர் பாடல்கள்ல ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழேயோ அப்படின்னு பாடியிருக்காங்க. பாருங்க, ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழேயோ, பாழ் என்று சொல்லுகின்றார்கள். ஏன்னா பாழ் என்பதுதான் பிரம்மத்தை குறிக்கும். அப்ப எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாம் அந்த நுணுக்க நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இந்த இறைநிலையே நாம மலர்ந்திருக்கோம்ன்றத நாம புரிஞ்சுக்காத போது இதை கூட பள்ளியில ஒரு பாடம் ஒன்று வந்திருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னு கேட்டா, தன் பெயர் மறந்த ஈ அப்படின்னு ஒரு படிச்சிருப்போம், சின்ன வகுப்புல வரும். என்னன்னா, ஒரு ஈக்கு தன்னுடைய பேர் ஈங்கிற தன்னுடைய பேர் மறந்து போச்சாமா. அது போய் என்ன பண்ண, ஒவ்வொரு விலங்குகள்கிட்டையும் கேட்கும், என் பேர் என்ன, என் பேர் என்னன்னு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. ஆனா ஒரு குதிரை கிட்ட போய் அது என் பேர் என்ன அப்படின்னு கேட்டவுடனே அந்த குதிரை என்ன பண்ணுது, ஹே ஹே ஹேன்னு சத்தம் போடுது. அப்போ அந்த ஹே ஹே ஹேன்னு ஓ என் பேர் ஈன்னு ஞாபகம் வந்துருச்சு அந்த ஈக்கு. அது மாதிரி தான் நாம் எதுவாக இருக்கோம்னு திரும்பி பார்த்தோம்னா நாம் என்ன நினச்சிக்கிறோம், இந்த உடல் தோற்றத்தை வைத்து இது மனிதன் என்றும், இதுக்கு பிறந்த பின்னாலே வச்சாங்க பாருங்க ஒரு பேர். இப்போ எனக்கு சோமசுந்தரம்னு வச்சாங்க. பிறக்கும்போது அந்த பேர் இருந்ததா? இல்லை. 16ஆம் நாள் தொட்டிலில் போடும்போது தான் அந்த பேரை வைக்கிறாங்க. எங்கள் தாத்தா பேரை எனக்கு வைக்கணும்னு வைக்கிறாங்க. அப்போ இந்த உடலுக்கு பெயர் காரணம் அல்ல, இந்த உடல் தோற்றமே கூட நிலையானது அல்ல. எல்லா இயக்கங்களும் மாறக்கூடியது, மறையக்கூடியது என்பதை பார்த்தா எந்த ஒரு பொருள் மாறாததோ மறையாததோ என்றைக்கும் உள்ளதோ அதை தானே பிரம்மம் என்று சொல்ல முடியும். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்ப மண்ணிலே மாற்றம் வரும், நீரிலே மாற்றம் வரும், காற்றிலே வெப்பத்திலே எல்லாம் மாற்றம் வரும் எல்லாம். ஆனா இந்த அலையினால வரக்கூடிய எல்லா தோற்றங்களும் பஞ்சபூதங்களாக இருக்கட்டும் அல்லது எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலகங்களாக இருக்கட்டும், அந்த மூலகங்களை பகுப்பு செய்து கொண்டே போன கடைசியா இருக்கக்கூடிய அந்த லீஸ்ட் பார்ட்டிகள் பேர் அணுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அணுவை நீண்ட காலம் பிளக்க முடியாது என்று அறிந்திருந்தார்கள் பெரியவர்கள். அணுவை பிளக்க முடியும்னு ஒரு சமயத்துல கண்டாங்க. அதுதான் அணு விஞ்ஞானம், அட்டாமிக் பவர்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப அணுவையே பிளக்க முடியாதுன்னு இருந்திருந்த போது பிளக்க முடியாதுங்கிறது தான் கான்செப்டா இருந்தது. ஆனா அணுவை உடைக்க முடியும்னு கண்ட போதுதான் இப்ப ஹைட்ரஜன் என்பது ஒரு காற்று மூலகம், நீங்கள் அறிவீர்கள். அந்த ஹைட்ரஜனுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அணு எடை கொண்டது. அதாவது ஒரு மையக்கருவும் ஒரு எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு அணு எடைங்க. அந்த சுத்தக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கையை பொறுத்து தான் அந்த அணு எடையை கணக்கிட்டார்கள் விஞ்ஞானிகள். புரிகிறதா? அப்ப அந்த ஹைட்ரஜன் மையக்கருவை உடைச்சு பிளக்க முடியும்னு கண்டா, அந்த மையப்புள்ளி இருப்புன்னு சொன்னோம் பாருங்க, அது பிரம்மம்னு சொன்னதுதான் கடவுள் தன்மைன்னு ஏன் பேர் சொல்றோம் அதுக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அணு எவ்வளவு பெருசு, மிக 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 த லீஸ்ட் பார்ட்டிகள் இல்லையா, நுண்ணிய பகுதி. அந்த அணுவையும் பிளக்க முடியும்னு விஞ்ஞானம் கண்டு ஹைட்ரஜன் அணுவை பிளந்த போது அதனுடைய மையக்கருவிலிருந்து வெளிப்பட்ட எனர்ஜியை ஹைட்ரஜன் பாம்னு தயார் பண்ணாங்க. அந்த ஹைட்ரஜன் பாமை தான் லிட்டில் பாய்ன்னு ஹிரோஷிமா நாகசாகியில உலக போர் காலத்துல கொண்டு போய் அணுகுண்டுகளாக போட்டாங்க இல்லையா. அப்ப அந்த ஹைட்ரஜன் அணுகுண்டு அப்படிங்கிறது, ஹைட்ரஜன்றது என்னன்னு கேட்டா ஜஸ்ட் காற்று மூலகம், ஹைட்ரஜன்றது ஒரு வாயு மூலகம்ன்றது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அந்த ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய காற்று மூலகத்தில் இருக்கக்கூடிய மைய கரு என்ற அந்த செங்கல் அந்த சுழற்சியை வெளிப்படுத்திய போது, அந்த அணுவை உடைக்க முடியும்னு கண்டு அந்த எனர்ஜியை வெளிப்படுத்தின போது, அது அந்த ஹிரோஷிமா நாகசாகியை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொண்டதாக இருக்கிறதுன்னு கண்டு அதை கொண்டு போய் குண்டு போட்டாங்க. ஹிரோஷிமா நாகசாகி அழிஞ்சிருச்சு. உலக போர் காலத்துல ஹிரோஷிமாவும் நாகசாகியும் அழிஞ்சது ஏன் அப்படின்னு சொன்னா, லிட்டில் பாய்ன்ற பேர்ல
2 அணுகுண்டுகளை கொண்டு போய் போட்டாங்க. அது என்ன அணுகுண்டுன்னா ஹைட்ரஜன் பாம்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ ஹைட்ரஜன்ன்றது என்னன்னு கேட்டா காற்று மூலகம், த லீஸ்ட் பார்ட்டிகிள். அப்ப அந்த லீஸ்ட் பார்ட்டிகிள்லயும் ஒரு அணு எடை எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை உடைச்சு அந்த அணுசக்தியை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க அணுசக்தியை யாரும் மறக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. அணு உலைன்னு நாம சொல்றோம், ஹைட்ரஜன் பாம், அப்போ யுரேனியம், இது மாதிரி எல்லா அணுக்களையும் உடைச்சு அதுல இருந்து எனர்ஜி கிடைக்குது இல்லையா? அதை வச்சு தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. கல்பாக்கம் அணு உலை அப்படின்னு நீங்க கேள்விப்படுறீங்க, படிக்கிறீங்க இல்லையா? அப்ப அணுவை பிளக்க முடியும் என்று கண்டபோது அணுனுடைய மையத்திலிருந்து அவ்வளவு பெரிய சக்தி எப்படி வந்ததுன்னு கேட்டா, அந்த நிலை பேர்ல அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அந்த நிலை பேர்ல இருக்கக்கூடிய ஆற்றலை புரிஞ்சுக்கணும்னா நாம நிலை பேருக்கு போகணும். நாம நிலை பேருக்கு போகணும்னா நாம அலை இல்லாம இருக்கணும். நாம அலை இல்லாம இருக்கணும்னா மன நிகழ்வு எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தாங்க மெடிடேஷன், தியானம் என்றெல்லாம் பயிற்சிகளை கொடுத்தாங்க. ஆனா ஒரு வேடிக்கையான உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தியானமும் பயிற்சிகளும் ஒரு பயிற்சி தான்றதை புரிந்து கொள்ளணும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த வெளி நிலையை புரிந்து கொள்வதற்கு அந்த பரமாணு என்று சொல்லுவதோ, வெட்டவெளி என்று சொல்லுவதோ, சிவம் என்று சொல்லுவதோ, இறைநிலை என்று சொல்லுவதோ, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாம என்ன பண்ணணும்? அலை நிலையிலிருந்து சுருங்கி 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 அலை இல்லாத நிலை பேறு நிலைக்கு போனாதான் அதை உணர முடியும். அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். நாம இனிப்பு சாப்பிடும்போது அந்த யூனிட்டுக்கு எழுச்சி பெறோம். அப்புறம் காஃபி சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த யூனிட் ஆஃப் சர்க்கரை குறைவாக இருக்கிறதுனால ஒரு யூனிட் சர்க்கரையை உணர்றதுக்கு நாம் எழுச்சி பெற்ற நிலையிலிருந்து மீண்டும் இறங்கி வந்தால் தான் காஃபியில் இருக்க சர்க்கரையை உணர முடிகிறது. அதே உதாரணம் போல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் அலையில்லாத நிலை பேருக்கு வரணும். ரொம்ப அடங்கி கீழே வந்தாதான். இப்போ நான் பேசுகிறேன்னா, நான் பேச என்ன ஒன்றும் புரியலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். அன்பர்களே, நான் என்ன சொல்ல வரேங்கிறது என்னுடைய ஃப்ரீக்குவன்சி நிலைக்கு நீங்கள் சுருங்கி நின்று கேட்கும்போது தானே புரிய முடியும். நீங்கள் வேற ஏதோ ஒரு கல்லாப்பட்டி, கடை, பாக்கி, வரவு செலவு, வட்டி இந்த யோசனையில் இருக்கீங்கன்னா இப்போ நான் பேசுறது புரியுமான்னு கேட்டால் புரியாது. அப்போ அதனால தான் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்டர் தட்ன்ற ஒரு பேருண்மை அங்கே வருகிறது. அதனால தான் இந்த ஒரு நல்ல உண்மைகளை எல்லாம் அறிந்தார்கள், தெரிந்தார்கள். புரியுதுங்களா? அப்போ இதை தான் பரம அணு, பரமபிதா, பரமபதம், பரமசிவம் என்றெல்லாம் சொன்னார்கள். பரம் என்ற வார்த்தையை எங்கே உபயோகித்தாலும் அது சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு பேர். நல்லா கவனிங்க. பரம அணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் அந்த இறைநிலை நிலையில் ஆடும் தரம் அறிவே எனும் தத்துவம் விளங்கிட்டேன்னு பாடுறாங்க. அப்போ அது பரமாணு த லீஸ்ட். அதுக்கு மேலே ஒரு அணு கிடையாது. புரியுதுங்க? அணு விஞ்ஞானம் புரிதல நான் இப்போ தானே பேசினேன். அதே போல் அப்போ பரம்பொருள் என்று சொன்னால் அதுதான் கடவுள்னு சொன்னாங்க. பரம்பொருள்னா கடவுள்னு சொன்னாங்க. அதே பரமபதம் என்று கூட சொன்னாங்க. அது மேலான பதம் என்று பொருளிலே வந்தது. அப்போ பரம சிவம் என்று சொன்னாலும் அதையே தான் குறிக்கும். இப்போ இதுதாங்க. இப்போ அந்த பரம என்று சொன்ன அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆக்கிய நிலை பேரு சுழன்று வந்த வெளிப்பாடு தான் சேஷித்தது என்பது. நிலைப்பகுதி மலர்ந்தது, சேஷித்தது, சுழன்றது, விரிந்தது, தன்மாற்றம் பெற்றது. இத மறைபொருளா சொன்னாங்க. எப்படி தெரியுமா? ஆதிசேஷன்னு சொன்னாங்க. ஆதியாகிய இறைநிலை அது இட்ஸ் செல்ஃப் எவல்யூட்டட் ஃபோர்ஸ். ஆதி சேஷித்த போது ஆதிசேஷன் பேர் வச்சாங்க. அப்ப அந்த இறைநிலையே பிறழ்ந்து தன்மாற்றம் பெற்று வெளியாகி அணுவாகி பரமாணுவாகி சுழற்சியாகி சக்தியாகி இயக்கமாகி ஆகாசம், காற்று, வெப்பம், நீர், மண், இதுல உயிர் என்ற உணர்தல் பண்பு. அப்புறம் மனம் என்பதே தோன்றாம விலங்கினங்களுக்கெல்லாம் அந்த மன இயக்கம் கிடையாதுன்னு தெரியும். ஆனா மனிதன் என்ற மலர்ச்சி வந்த போது 6வது தன்மாற்றமாகிய வந்தது தான் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும்னு பாடினாங்க அருணகிரிநாதர். புரியுதுங்களா? அப்ப இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் சிவம் என்பது இருப்பு என்பதையும், சக்தி என்பது இயக்கம் என்பதையும்,
இயக்கம் இல்லாமல் இருப்பு இல்லை, இருப்பை உள்ளடக்கித்தான் சக்தி இயங்குதுங்கிறத வச்சுதான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த அர்த்தநாரீஸ்வரர்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்செங்கோட்டில் ஒரு கடவுள் இருக்கு இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர் எப்படி இருக்கும்? ஆண் பாதி பெண் பாதி இல்லையா? இது ஏன் ஆணாக பெண்ணாக இல்லை? ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் என்ற உண்மையை உணர்ந்ததை சொல்வதற்கு என்ன பண்ணாங்க, வேற வழியே இல்லை. உயிரின மலர்ச்சியில கூட பார்த்தீங்கன்னா ஆற்றல் அதிகமான ஒரு எழுச்சி பெற்ற ஒரு உயிரானது தன்னுடைய ப்ரொஜெக்ஷனை கொடுத்தது. அப்ப அது ஆணுறுப்பாச்சுது. ஆற்றல் குறைவான ஒரு எழுச்சி பெற்ற உயிர் அந்த ப்ரொஜெக்ஷனை உள்ள வாங்கிச்சு. அது யோனி என்ற பகுதியாக பெண்ணுறுப்பாக மாறியது. அப்ப இந்த இரண்டு ஆண் பெண் என்ற மாற்றங்களே கூட இயற்கையினுடைய ஒரு தன்மாற்ற நிகழ்வுதான் புரிஞ்சுக்கணுமே தவிர, அதனால்தான் ஆணல்ல பெண்ணுமல்லன் அல்லா அலிமல்லன் என்று பாடினாங்க. குண்டலி என்ற வார்த்தை கூட அலி என்பதை மையமாக வச்சு அதை இறைவனை இறைவன் சொன்னாலே கூட தவறு தான். ஏன்னா இறைவன்னா ஆண்பால் ஆயிடுது. அப்ப இறைவி இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். அது ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அது இருப்பு நிலை. அதைத்தான் பிரம்ம ஞானம் என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? அதனால அன்பர்களே, இப்ப இதை வெளிப்படுத்துவதற்காக எல்லாம் சொல்ல முற்படுகிற போது சுத்த வெளியே தெய்வம் என்ற உண்மையை மறந்துட்டு, சுத்த வெளியே தெய்வம் என்ற உண்மையை மறந்துட்டு சூதாட்டமாய் உருவகச் சிலைகளை காட்டி, சூதாட்டமாய் உருவகச் சிலைகளை காட்டி அத்துவிதம் ஏற்றினிலே நிலை நிற்க, அத்வைத ஞானம் என்று சொல்லக்கூடிய கடவுள் வேறு தான் வேறு அல்ல, பிரம்மமும் தோற்றமும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று, அனைத்தும் பிரம்மம், எல்லாம் இறைவடிவம் தான். அந்த மூலமாகிய பொருளும் பரம்பொருளும் இறைநிலை தான். இந்த உலக தோற்றமும் அந்த அணு திரட்சி என்று வரும்போது அணுவினுடைய மையத்துல சுத்த வெளி இறைநிலை தான். உயிர்கள் என்று வரும்போது மனம், அறிவு, அலை, இயக்கம் என்பது கடந்து இயக்கமில்லாத நிலைக்கு போகும்போது இதுவும் இறைநிலை தான். அப்ப மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கு, பூத பௌதிக பொருள்கள்லையும் இறைவன் இருக்கு. அங்க பிரபஞ்சத்திலையும் கடந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய பேராற்றல் இறைவன் தான் என்று கண்ட போது அதை தான் சூதாட்டமாக உருவச் சிலைகளை காட்டி அத்துவிதம் ஏற்று நிலையை நிலை நிற்க, அனைத்து செயல் குற்றங்கள் உலக சேற்றில் ஆழ்ந்திருக்க உத்தமமாம் உயர் அறிவு ஒளிவிடுவதில்லை என்று வேதாதிரி மகரிஷி அவர்கள் பாடுகின்றார்கள். அப்ப இந்த உருவ தோற்றங்களும் இந்த கடவுளர் காட்சிகளும் அங்கே நம்மை பின்னப்படுத்தி அந்த சுத்த அத்வைத நெறிகளை விளங்காமல் செய்தது என்ற பேருண்மையை வேதாதிரி மகர்ஷியும் பேசியிருக்கிறார். அதனால்தான் இறைவழி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே, இறைவழி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு. அதுக்கு இறைவன் பேர் கொடுக்கறது கூட நாம தான் இறைவன் ஆண்பாலில் கொடுத்துக்கிட்டு நாம பேசிட்டு இருக்கோம், சிவன்னு சொல்றோம் இல்லையா? அது கூட வேறுபாடு தான். சரி, அப்ப அதுக்கு பேர் ஏதாவது உண்டா? ஏற்கனவே அதுக்கு ஒரிஜினலா என்ன பேருன்னு வேணா இருப்பு பாழ் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒண்ணுமில்லாத ஒன்றிலிருந்து அனைத்துமாக வந்தது. அதனால்தான் இறைவழி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே பஞ்சபூத தோற்றங்களையும் பார்த்து இங்க உணர்தல், கண்ணு காது மூக்கு மெய் வாய் கண் மூக்கு செவியின் மூலமாக உணர்ந்து கொண்டே மறைவாய் நீ, இறைவனை பார்த்து சொல்றாங்களா, மறைவாய் நீ உள்ளாய் என்று, மறைவாய் நீ உள்ளாய் என்று மாற்றுரை பகர்கின்றார். மாற்றுன்னா பொய் சொல்றது. புரியுதா? ரொம்ப இன்னைக்கு டஃப் சப்ஜெக்ட் பிரம்மஞானம்ங்கிறது. இருந்தாலும் உங்களோட எவ்வளவுக்களோ எளிமையா இதை புரிய வைக்கலாமோ நான் முற்படுகிறேன். இதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நிறைய கூட கேள்வி நேரத்துக்கு டைம் எடுத்துக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? அதனால இறைவழி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் நீ உள்ளாய் என்று மாற்றுரை பகருங்க. பொய் பேசுறாங்க எல்லாம். இறைவன் மறைஞ்சிருக்கான், எங்கேயோ இருக்கான், தனியா இருக்கான், ரெண்டா இருக்கான், வேறையா இருக்கான், கடவுளை காண்றது கஷ்டம், கடவுளை அடையிறது கஷ்டம். அப்ப கடவுளை அடையிறது கஷ்டம்னு சொன்னதே ஒன்றும் இல்லை. இங்க அனைத்தும் பிரம்மம் என்பதை உணர்வதற்காகத்தானே கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் ஆற்றலை தருவதை யாருன்னு சொன்னாங்க. அப்ப கல்லினுள் சிற்பம் போல் என்று வேதாதிரி மகரிஷி விளக்கினார்கள். வேண்டாத பகுதியெல்லாம் கழிச்சா அங்க அந்த சிற்பம் வெளிப்படுகிறது போல
நம்முள் இறைத்தன்மை இயல்பாகவே இருக்கிறது. இறைத்தன்மை என்பது வேறாக இல்லை, நம்முள் இருக்கக்கூடிய இருப்பு அனுபவம், அந்த சுகானுபவம். அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, ஓஷோ போன்ற ஞானிகள்லாம் அதை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதை நிகழ்காலத்தில் இரு அப்படின்னு சொல்றாங்க. பகவத் ஐயா போன்ற பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாம அகம் அசைவற்று இருக்கட்டும், புறத்துல என்ன வேணுமோ சீர்தூக்கிக்கோ செயல்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அதை அழகா சொல்றாங்க. அதனால இது ரொம்ப பெரிய விஷயத்த, அதனால்தான் ஒரு பாடல்ல என்ன வருது, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய். அங்கிங்க இறைநிலையை பத்தி பேசுறேன். அங்கு இங்கு இறைவன் எங்க இருக்கான்னா அங்க இருக்கான், இங்க இருக்கான், மலையில இருக்கான், கோயில்ல இருக்கான், 7 மலை தாண்டி இருக்கான். இல்ல, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அருள் என்ற வார்த்தை. ஏன்னா அருளுக்கு மறுபதம் மருள். மருள்னா அறியாமை. அறிந்த போது, இந்த உண்மையை அறிந்த போது அங்கதான் அருள் கிடைக்குது. நான் எல்லாமே எல்லா ஆற்றலும் எனக்குள்ளதானே இருக்கு, நான் கடவுளை போய் அடையிறது என்னவென்று இருக்கு. அதனால்தான் தவம் வேண்டாம்னு ஒரு நிலையெல்லாம் பேசியிருக்காங்க. அதை நான் என்னுடைய அந்த சகஜானந்தம் என்ற நூல்ல நான் விளக்கியிருக்கேன். நீங்க படிச்சவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஆகையினால அப்ப அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது. பாருங்க, உயிர்னு சொல்லும் போது அந்த உயிருக்குள்ளேயும் எது இருக்கு தழைச்சிருக்குன்னா அந்த இறைநிலை தான். அந்த உயிர்க்குயிராய் தழைத்தது மேல் கங்குல் பகல் பகல் இரவு, கங்குல் பகல் இரவு அறை. ஏன்னா பகல் இரவு பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது, வெறுப்பு வெறுப்புன்னு ரெட்டைகள் வந்த போதுதான் வம்பே வந்து. புரியுதுங்களா? நாம கூட என்ன பண்றேன், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்ட, இதுதான் பகுத்தறிவுன்னு பேர். பகுத்தறிவு வந்த போதுதான் வம்பே வந்தது. அது உங்களுக்கு இந்த இடத்த எங்க புரிஞ்சுக்கணும்னா, கிறிஸ்டானிட்டியில ஆதி ஆகமம்னு ஒரு பகுதி வரும். அந்த கிறிஸ்டானிட்டியில வர்ற ஆதி ஆகமம் என்ற பகுதியில கடவுள் பிதா உலகை படைத்தார். அதுல மனிதனுக்கு தேவையான உயிரினங்கள், மரங்கள், பயிர்கள் எல்லாத்தையும் படைச்சு கொடுத்துட்டார். மனுஷனுக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன இருக்கோ இதெல்லாம் அன்னைக்கே கடவுள் படைச்சு கொடுத்துட்டாராம். அப்படி படைச்சு கொடுத்துட்டு மண்ணிலிருந்து மனிதனை செய்தார். சரியா? ஏவாளையும் படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மனிதனை செய்தார். அவனுக்கு தன்னுடைய விலா எலும்பை எடுத்து பதித்தார். பாருங்க, தன்னுடைய அம்சம்தான் அது. தன்னுடைய மூச்சு காற்றை ஊதினார். அதுதான் முதல் மனிதனாகிய ஆதாம் என்றானது என்று அறியப்படுகிறோம். புரியுதுங்களா? சரி, அப்ப இதான் சொல்றாங்க, தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது மேல் கங்குல் பகலற நீக்கமர என்றது எது, என்றைக்கும் உள்ளது எது, அதான் மெய்ப்பொருள் நாடு. ஏன்னா நாம பார்க்கின்ற பொருள் எல்லாமே மாறக்கூடியது தானே. எந்த பொருளும் எடுத்துக்கோங்க, இப்ப பேப்பர் இருக்கு, புக்கு இருக்கு, இது அப்படியே இருக்குமா? மடிச்சு போயிடும். ரொம்ப காலம் ஆச்சுன்னா கையில எடுத்தா தூசியா உதிர்ந்து போற அளவுக்கு வந்துடும். இரும்பா இருந்தா கூட துருப்பிடிச்சு காத்தல கரைஞ்சு போயிடும், இல்லைங்களா? அப்ப எந்த பொருளும் நிலையானதில்லை, எல்லாம் மாற்றத்துக்குள்படும். மாற்றத்துக்குள்படக்கூடியதெல்லாம் மெய்ப்பொருள்னு சொல்ல முடியலன்னு கண்டாங்க. அப்ப பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பது சொன்னாங்க. அதே போலதான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு சேவித்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது மேல் கங்குல் பகலற நீக்கமர என்றது எது, என்றைக்கும் உள்ளது எது, அதுவே. அது எப்படி இருக்குன்னு இப்ப கடைசியா சொல்றாங்க பாருங்க. கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வாம். எதை பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மோனம், ஒலி இல்லாதது, நிலை அசைவற்றது, மௌனம். மௌனத்துல என்ன சிறப்பு? அங்க காற்று இல்லை. காற்று இருந்தாதான் சவுண்டு கேட்கும். இப்ப இந்த இடத்துல காற்றே இல்லைன்னு வைங்க, நான் பேசிட்டு இருக்கேன், கேட்க முடியும். முதல்ல உயிர் இருக்கு, அதை இயங்க முடியாது, அது வேற விஷயம். காற்று இருக்கிறதுனால தான் அலையாக இங்க முந்திக்கமலத்தில் எழக்கூடிய அந்த ஆற்றல் என்ன பண்ணுது,
தொண்டை மற்றும் பல்லு, நாக்கு, உதடு இவற்றின் மூலமாக ஏற்ற இறக்கங்களோடு மொழியாகி வெளியேறுகிறது. மொழி புரிஞ்சு நீங்களும் கேட்கும்போது பெர்செப்ஷன் உணரப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த ஒலி இல்லைன்னாக்கா மௌனம் தானே. அப்ப ஒலியின் மறுபக்கம் மௌனம், ஒளியின் மறுபக்கம் இருட்டு. இருப்புன்னு ஒரு பக்கம் இருக்குன்னா இல்லைன்னு ஒண்ணு உண்டு. அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க, அது கூட இப்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆயிடுது. ஏன்னு சொன்னா அதை தான் வெட்டவெளி, பாழ், பரவெளி, பிரம்மம், நிர்விகற்பம், மோனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி, இறை, சிவம் என்று இத்தனை வார்த்தைகளாக சொன்னாங்க. அப்ப இது எங்க இல்லைன்னு கேட்டா எங்கோ இருக்கு. இப்ப நம்முள்ள இருந்து இப்ப இதை பேசிட்டு இருக்கு, இதை நீங்களாக இருந்து உணர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னுள்ள இருந்து பேசுறது எதுன்னு கேட்டா அது இறைநிலை தான் பேசுது. ஏன்னா இந்த பேருண்மைகளை எல்லாம் உணர்ந்த பெரியவர்கள், ஞானியர்களும், தபஸ்வர்களும், ஆண்டோர்களும், சான்றோர்களும், ஞானியர்களும் இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் சொல்லி புரியுதா வெளிப்படுத்தினாங்க. அதனால்தான் சக்கரத்தை சுழல விட்டு அதன் மையத்தில் உள்ள வெற்றிடத்தை உற்றுப்பார் என்று சொன்னாங்க. அதே எது இல்லையோ அதை உபயோகி என்று சொன்னாங்க. இது சீன நாட்டு அறிஞர் லாட்சு என்றவர் சொன்னது. எது இல்லையோ அதை உபயோகின்னு. ஏன்னா எது இல்லையோன்னா சுழற்சியெல்லாம் இருக்குன்னு ஆகுது, அலையா இருக்கு, ஆனா அது மறைந்து விடும். அதுவும் எங்க போய் கரைந்து விடுகிறது? அதுதான் காந்த தத்துவத்துல வேதாந்தி மகரிஷி சொல்றாங்க, சுத்த வெளியிலிருந்து சுழலலை விரிவலை வருது, அது போய் மீண்டும் கரைந்து விடும்போது அதுதான் கரைசலுக்கு பேர் காந்தம்னு சொல்றாங்க. அப்ப காந்தம் இல்லாத இடம் எங்கும் இல்லை. மின்சாரம் இல்லாம எங்கேயாவது பயன்பட முடிகிறதா? எந்த கருவியாவது நமக்கு? ஒளியாக, ஃப்ரிட்ஜுக்குள்ள குளிர்ச்சியாக, ஹீட்டர்ல வெப்பமாக, எல்லா தன்மாற்றங்களும் ஆகிறது அந்த ஒரே மின்சாரம், ஒரே பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கரண்ட் வர்றது தானே. வீட்டில் டிவியா ஒளியுமா வருது, நம்ம இப்படி கேட்டு பயன்பெற முடிகிறது. எல்லா தன்மாற்றமும் அதே மின்சாரம் இல்லாம நடக்குமா? இப்ப இதுக்குள்ள மின்சாரம் இல்லைன்னா நான் பேசுற இந்த தோற்றம் உங்களுக்கு சேராது. பேட்டரி சார்ஜ் போயிடுச்சுங்கன்னு சொல்லுவீங்க, டவர் கிடைக்கலன்னு சொல்லுவீங்க. இந்த பேட்டரி சார்ஜ், டவரு, கரண்ட் இதெல்லாம் என்னன்னா அலைன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அலை இல்லாத எது ஒன்றோ அதான் நிலை. அப்ப நாம தியானத்துல என்ன ஆகணும்னா ஒண்ணுமில்லாத இடத்துக்கு போகணும். அதுதான் மனோநாசம்னு சொல்றது. மன ஒருமைன்னு தான் பயிற்சி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஆனால் அதை கரெக்டா சொன்னது பகவான் ரமணரும் பகவத் ஐயாவும் தான். என்ன சொல்ற? மனோநாசம் தான் அடையப்பட வேண்டிய இடம் என்று. அது மனம் இல்லாம போயிடுச்சுன்னா அதுதான் நம்ம இயல்பான சொரூபம், அதுதான் பிரம்மம்னு சொன்னாங்க. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் இதுதான் பிரம்மஞானம் என்று பெயர். இது ஒரு சிக்கலான தலைப்பாக இருந்தாலும் நான் இன்றைக்கு உங்களோட பேசியே தீரணும், நீங்கள்லாம் இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பேசியிருக்கேன். நீங்க எத்தனை பேர் இதை கேட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்னிடத்துல இப்ப கேள்வி நேரத்தின் போது கேளுங்க, பயன்பெறலாம். அல்லது என்னுடைய நம்பர் வாங்கிக்கோங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. எப்போ கேட்டாலும் நான் உங்களுக்காக இதெல்லாம் பேசுறதுக்கு புரிஞ்சிருக்கேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மஞான கோர்ஸுங்கிறத அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பயிற்சி எடுத்தவங்களுக்கு ஆக்னை, சாந்தி, துரியம், துரியாதீதம்னு கொடுத்துட்டு துரியாதீதத்தை விளக்க முற்பட்ட போது பேச வேண்டிய பேச்சு தான் இவ்வளவு பிரம்மஞான பேச்சுக்களும். புரியுதுங்களா? அப்போ துரியாதீதம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒன்றும் இல்லைங்கிறது தானே ஈவேரா பெரியாரும் சொல்றாரு. கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அதை தான் நம்ம சுத்த வழின்னு சொல்றோம். அதை தானே வேதங்கள் சொல்லுது. நேதி நேதி நேதின்னு கழிச்சுக்கிட்டே போ, அப்போ கடைசியில் எது இருக்கோ அதுதான் பிரம்மம்னு சொல்லுது. இப்போ இது உணரப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை எவ்வளவு வார்த்தை விளையாட்டுகளாக பேசிக்கொண்டே இருந்தாலும் அது சரியாகாது. அப்போ மனம் இயக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எதுவோ அதுவே பிரம்மம் என்று சொல்லி இந்த பிரம்மஞானம் உங்களுக்கு விரைவில் சிந்திக்கட்டும். இது நம்முடைய அசட், இது நம்முடைய சொத்து. அதைத்தான் என்னுடைய சகஜானந்தம் என்ற நூலிலே நான் விளக்கி இருக்கிறேன். புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. புக்கை வாங்கி படிச்சா புரியலையே சார்னா என்கிட்ட வாங்க, கேளுங்க, நிறைய பேசுவோம், சிந்திப்போம். ஏன்னா இந்த இறை பொருளை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு அறிவும் தேடுதலும் வேண்டும். எல்லாருக்கும் இது கிடைக்காது. ஏன்னா எல்லாரும் கடவுளை எங்க போய் தேடிட்டு இருக்காங்க? கோயில்ல போய் தேடி அவருக்கு ஏதோ அலங்காரம், காவடி எடுக்கிறது, அபிஷேகம், அது இது, உண்டியல்ல பணம் போடுறது. புரியுதுங்களா? நேற்றைக்கு நான் ஒரு டிவி சீரியல்ல பார்த்தேன். அம்மா கூட இருக்கிற மகள், மருமகள், மகன் 3 பேருமே சாமிகிட்ட போய் வேண்டிக்குவாங்க. 3 பேரும் 3 விதமா தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டு சரி பண்ண மாட்டியா கடவுளேன்னு கேட்குற மாதிரி ஒரு சீன் வரும். என்னன்னு கேட்டா,
செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பை நிகழ்ந்திருக்க பரமன்கிட்ட போய் கடவுள்கிட்ட போய் கேட்கறதுல என்ன இருக்குன்னு மகரிஷி பாடியிருக்காங்க. செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பை நிகழ்ந்திருக்க பரமனை போய் தேற்றுவதால் என்ன பயன்னு கேட்குறாங்க. அதனால கடவுள் ஞானம்னா ஏதோ வெளியிலெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கவங்கள பார்த்து நான் வேடிக்கையாக கேட்குறேன். கடவுளை வெளியில தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, தயவு பண்ணி உள்ள வாங்க, கேளுங்க, பேசுங்க, புரிந்து கொள்ளுங்க. அந்த புரிதல் ஞானம் தான் சிறந்த உயர்ந்த ஞானம். அதுதான் பிரம்ம ஞானம் என்று கூறி இந்த உரை நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ புரியலன்னா கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம், வாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கார்த்திகேயன் வந்திருக்கீங்க, நாராயணசாமி சாரு, இவ்வளோதானே இன்னைக்கு ஸ்ட்ரென்த்து? கார்த்திகேயன் முதல்ல கேளுங்க. இப்போ நான் என்னென்னமோ பேசி வச்சிருக்கேன். இப்போ ஒரு புரியாத ஒரு தலைப்பு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்களேன், வாங்க. இருக்கிறதே நாம் மூணு பேர் தானே. இந்த எண்ணெய் விட்டாக்கா நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க. நீங்கள் 3 பேர் ஆளுக்கு ஒரு கேள்வி கேளுங்க, நான் ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். வாங்க வாங்க கேளுங்க. வேறு வழி. இவ்வளோ பெரிய அருமையான சப்ஜெக்டை கேட்குறதுக்கு கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் தள்ளிச்சா இது. அதனால் எனக்கு கூட கொஞ்சம் நல்ல டாபிக் எடுத்து ஆர்வமாக பேசுகிறதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. வாங்க கார்த்திகேயன். புரியுதா? ஏதாவது புரிஞ்சுதா? புரியவே இல்லையா? புரிஞ்சாதானே கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்கிறீங்களா? ஐயா, நீங்கள் நாராயணசாமி ஐயா, ஏதாவது புரியுதுங்களா? நல்லா இருக்கா? இல்லைங்க, மிக்க நன்றி ஐயா. என்ன இல்லைங்கன்னா புரியலன்னு சொல்றீங்களா? கேள்வி இல்லைன்னு சொல்றீங்களா? புரியுது, கேள்வி ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். இன்னும் கார்த்திகேயன் ஒரே ஒரு கேள்வி. பாலகிருஷ்ணன் நீங்க கூட ஒரே ஒரு கேள்வி வாங்களேன், முடிச்சுக்கலாம். ஏன் திருப்திக்காக புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, புரியலன்னு சொல்லுங்க. இந்த இடம் புரியலன்னு. ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் ஐயா. சரி, ஓகே. பன்னீர்செல்வம் கார்த்திகேயன். சரி, முடிச்சு கொள்ளலாமா? நிறைவு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி.